என் ஒய்ஃபை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃபாக நினச்சி இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். என் ஒய்ஃபை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். எப்போவுமே அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு. என்னை விட சேலரி அதிகமாக வாங்கிட்டு இருந்தாங்க இவங்க. நான் வந்து பெருசாக ஒரு சாதிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் வேணா வெயிட் பண்ணுங்க 10 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. பொண்ணுங்கன்னா அப்புறம் பேசவே மாட்டார். அதுவே நம்மளுக்கு ஒரு வந்து அட்ராக்டிவாக இருக்கும்னா பார்த்துக்கோங்க. நான் மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி பசங்க பொண்ணுங்கிட்ட பேசவே தெரியாது. நாங்கள் பேசிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்படியே எங்களை சுற்றி எல்லாரும் அப்படியே குறுன்னு பார்ப்பாங்க. என்னடான்னு பார்த்தா இவன் என்னடா ஒரு பிள்ளைகிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. உங்கள் கோல் ஃபாலோ பண்ணுங்க, பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையில கோலை ஃபாலோ பண்ணா கோல் அச்சீவ் ஆகிடும். நான் வந்து என் லைஃப்ல நான் நடந்தது சொல்றேன். லவ் பண்ணும்போதும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, ஒரு இடத்துக்கு கூட கூட்டு போனதே கிடையாது. நாமக்கல் போயிட்டு வந்தோம், அதுக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டு வந்தோம், தியேட்டருக்கு போயிட்டு வந்தோம், நான் சொல்றேன் மாலுக்கு போயிட்டு வந்தோம்.